இல்ல. ஆனா இந்த டிக்டாக் அந்த லைஃப்ல பேசுறது அந்த பேச்சை இதோட அந்த பட்டிக்கு சொல்லுங்க. இன்று என் பிள்ளையை பறிகொடுத்து விட்டேன். யாரை கைது செய்தால் என்ன? என் பிள்ளை திரும்பி வந்துவிடுமா? ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், என் பிள்ளையின் மரணத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனையை அனுபவிப்பார்கள் என்கிறார் ஈஷாவின் தாயார். அண்மையில் டிக்டாக் அவதூறு, மிரட்டல், அச்சுறுத்தல் விவகாரத்தில் உயிர் நீத்த ஈஷாவின் வீட்டிற்கு இன்று மாயிகாவின் மகளிர் இளைஞர் பிரிவு சென்றபோது ஈஷாவின் தாயார் தனது மனக்குமுறல்களை வேதனையுடன் வெளிப்படுத்தினார். மிகவும் திறமையான பிள்ளை அவள். எப்போதும் போல்டாக எல்லா பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்த அவளே இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறாள் என்றால் அவள் எவ்வளவு கடுமையான ஒரு பிரஷரை எதிர்கொண்டிருப்பாள். என் மகளின் இழப்பிலிருந்து துடிதுடிக்கும் ஒரு தாயாக நான் எல்லா பிள்ளைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து டிக்டாக் லைஃப்களில் உங்களை ஈடுபடுத்தி உங்கள் வாழ்க்கையை நாசம் செய்து விடாதீர்கள். என்னை போலவே தான் உங்கள் தாய்மாரும் தாங்க மாட்டார்கள் என கண்ணீருடன் கூறினார் ஈஷாவின் தாயார். செய்யாதீங்க, இதுவும் தெரியாதவங்க கூட லைஃப் செய்யாதீங்க, தெரிஞ்சவங்க கூட லைஃப் செய்யாதீங்க. டிக்டாக் செய்வீங்களா செய்யுங்க, ஆடுங்க பாடுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த லைஃப் செய்யாதீங்க. உலகமே பாக்குற மாதிரி இந்த லைஃப் செஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்காதீங்க. என் பிள்ளைய நான் ஏசிருக்கேன் எத்தனை ஓட்டி. லைஃப் செய்யாதீங்க, டிக்டாக் செய்யாதீங்க. கடைசியா எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு லைஃப்ல டிக்டாக் சொன்னாங்க, இதோட கடைசியுமா நான் டிக்டாக் செய்ய மாட்டேன், லைஃபும் செய்ய மாட்டேன். ஆனா எனக்கு புரியல, அவங்க சாவ போறாங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.